கூலிப்னு சொல்லப்படுற இந்த ஒரு தலகாணியை யூஸ் பண்ணுறது மூலிமா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இது வரைக்கும் யாரும் சொல்லாத உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸில் பாதி பேர் குளிர்வதர், அதாவது இந்த கூலிப்னு சொல்லப்படுற இந்த ஒரு புனிதமான விஷயத்துக்கு அடிமையிட்டு இருக்காங்க. அப்படி என்ன இந்த ஒரு புனிதமான பொருளில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேணாமா? முதல்ல கூலிப் அப்படிங்கிறது ஒரு போதை பொருள். இது இவ்வளோ தான் இருக்கும் சைஸு, தலகாணி மாதிரி. இந்த இடத்துல உதட்டுக்குள்ளார வச்சுப்பானுங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த சிகரெட்டு, ஆல்கஹால் இதெல்லாம் வந்து எடுக்கிறதோட இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் உண்மையாக சொல்ல போகணும்னா அதோட இதில் தான் அதிகமான நன்மைகள். அப்படி என்ன அதில் நன்மைகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாக கேன்சர் வரும், அடிக்ஷன் ஏற்படுத்தும், கான்ஷியஸ்னஸ் இருக்காது. கூலிப்பில் நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஜென்ரலாகவே நம்ம கூலிப் எங்கே வைப்போம்? இந்த உதட்டு கிட்ட, உதட்டுக்கு உள்ளார, இந்த மாதிரிலாம் தான் நம்ம வைப்போம். இந்த நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கேருந்து நம்ம பிளட் மூலியமாக நம்ம உடம்புல போய் பரவுது. இதோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூளையில் இருக்கிற டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்கும். இந்த டோபமைன் ஹார்மோனை பற்றி மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். அதாவது இது மகிழ்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த டோபமைன் ஹார்மோன் இது மூலியமாக தான் நம்மளுக்கு சுரக்கணுமா என்ன? இந்த கூலிப்பில் முக்கியமாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் ஒரு கூலி போடும்போது கிடைச்ச அந்த ஒரு போதை ஒரு வாரம் கழிச்சு 3 கூலி போடும்போது தான் அந்த ஒரு போதையே கிடைக்கும். அண்ட் இது போக போக நீங்கள் யூஸ் பண்ணுற கூலிப்ஸோட அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகும். அது மட்டும் இல்லை, இந்த கூலிப்பு அதுக்கப்புறம் ஒரு சில போதை பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம சோஷியல் சர்வீஸ்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க, ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நாளைக்கு ஒரு லைஃப் இருக்கு. அதேமாரி நம்ம என்ன செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுறோம் மட்டும் தான் நண்பன் கிடையாது. நம்ம ஒரு கெட்ட வழியில் போகும்போது நம்மளை திருத்தி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகிறவன் தான் உண்மையான நண்பன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நண்பன் உங்க கூட இருந்தாலே இந்த ஒரு போதை பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நெருங்காது. அண்ட் அவ்வளோதான் கைஸ், டாடா பை, see you, bye.